ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மீனா விஜயா கிட்ட பழைய பால் பழைய காஃபி பொடியில் உங்களுக்கு காஃபி போடட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு நீ காஃபியே போட வேணான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சுருதி விஜயாவை நல்லாவே பயமுறுத்திடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரே ஃபன்கலாட்டாவை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வீட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் பேர் வைக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வர சொல்கிறாங்க. அவங்க வந்ததுமே பார்த்தோம்னா விஜயாவை பாராட்டி பேசுறதுனால விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. அடுத்து பேர் சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதியும் வந்துடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா ரோஜா இல்லம்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி வச்சா மீனாக்கு தான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதுனால உடனே பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ராமையா அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. 25,000 ரூபா காசும் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. எல்லாருக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது. கடைசியில் அந்த பேரை போர்டாக எழுதி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அந்த பார்க் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த பங்களாவில் பேய் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பேய் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு லேடியை கூட்டிகிட்டு வராங்க. அதுவும் பார்த்தா அந்த பார்க் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வராரு. அந்த விஷயம் வீட்டில் பேசும்போதும் பார்த்தா ஒரே ஃபன் கலாட்டாவாக இருக்குது. கடைசியில் அவங்க கொஞ்சம் பார்த்தா பயமுறுத்துற மாதிரி தான் காரில் இறங்குறாங்க. கையில் ஒரு விளக்கோடு இறங்குறாங்க. அவங்க இறங்கும் போதே பார்த்தா இங்கே மனோஜுக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்தா ரோஹிணி ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளார வராங்க. வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயா பார்வதி எல்லாம் அப்படியே பயப்படுறாங்க வாசல்லையே. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளார பேய் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், அதாவது இந்த விளக்கு எரியுதா இல்லையானுங்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவங்க வீட்டுக்குள்ளார வரும்போதே பார்த்தா எல்லாம் பயந்துட்டு இருக்காங்களா. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட்லேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் அதாவது பங்களா இது மாதிரிலாம் வாங்கினாங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் கலாட்டா பண்ணுறாங்க, என்னெல்லாம் காமெடி நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருந்தாலும் ஸ்டோரியை பார்த்தா கொஞ்சம் டல்லாக தான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னென்னமோ ஸ்கிரிப்ட்லாம் நமக்கு பாக்கி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பங்களா அப்படி இப்படின்னு கொண்டு ஒரு ஃபன் கலாட்டாவை கொண்டு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பேய் ஓட்டுறவங்களா இவங்களாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ராப் பண்ணுவாங்களா, இல்லை இவங்களும் காமெடி பண்ணி விட்டுட்டு கடைசியில் காசு வாங்கிட்டு போயிடுவாங்களா மனோஜ்கிட்ட அப்படின்னு தெரியல. ஏன்னா மனோஜ் ஆல்ரெடி வீடு வாங்குறாங்கிற பேரில் நிறைய லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காரு. இப்போ இதில் வேறு ஏமாந்துட்டு இருக்காரு. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.